நான் வந்து ஒரு 7 ஆர் 8 இயர்ஸ் இருக்கிறப்ப என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்து நான் போட்டு வர ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினா. அது வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல. கிட்ஸ் வந்து யூஸ்வலாவே நம்ம ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டோம். அது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா அது அவங்கள வந்து காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொன்னா, அது அவங்க மனசுல வந்து கடைசி காலம் வரைக்கும் அது வந்து பதிஞ்சிருது. ராபர்ட் டி கியோசகி, அதாவது இந்த ரிச் டாட் புவர் டாடோட ஆத்தர். அவரும் அவருடைய ஃப்ரெண்டு மைக்கும் ஒரு 9 இயர்ஸ் இருக்கிறப்ப அவங்க ஸ்கூல்ல ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க 2 பேரையும் வந்து ஃபினான்ஷியல் பேசிஸ்ல ரிஜெக்ட் பண்ற மாதிரி, கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இது வந்து அவங்கள ஆஸ் சில்ட்ரன், ஆஸ் கிட்ஸ் ரொம்ப பாதிச்சது. ஸோ ஒரு வெறியோட அன்னைக்கு முடிவு பண்ணாங்க, நம்ம வந்து சீக்கிரமா ரிச் ஆகணும், பணக்காரங்களாகணும் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கே வந்து அதுக்குள்ள எஃபர்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் திஸ் அண்ட் தட். ஒரு குழந்தைங்களா அவங்க வந்து எதை செய்ய முடியும்னு அவங்களுக்கு தோணுச்சோ, யாருக்கிட்டையுமே கைடன்ஸே கேட்காம தே ஸ்டார்டட் வித் சம்திங். அப்புறம் வந்து அது அவங்களுக்கு ஒர்க் பண்ணலை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ தே அப்ரோச் மைக்ஸ் ஃபாதர். இப்படிதான் வந்து ராபர்ட் அவருடைய ரிச் டேடோட இன்ட்ரடியூஸ்ட் ஆகிறாரு. அவருடைய ரிச் டேரக்டர் இருந்து அவர் படிச்சுக்கிட்ட முதல் லெசனே என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி பணக்காரங்களும் மிடில் கிளாஸ் பீப்புளும் மணியை டீல் பண்றாங்க அப்படின்றது தான். ராபர்ட்டுடைய ரிச் டேட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பணக்காரங்க வந்து அவங்களுடைய அசட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அதாவது அவங்களுடைய சொத்துக்கள், அவங்க சொத்துக்கள் அப்படின்னு எதை நினைக்கிறாங்களோ, எதன் மூலமாக வருமானம் வருமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க அசட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வருமானம் வருது, அவங்க இன்னும் அதிகமா பணக்காரங்களாயிட்டாங்க. ஆனா மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து லயபிலிட்டிஸ், அதாவது பொறுப்புகள், அதுல வந்து அவங்களுடைய மணியை சேவ் பண்றாங்க, மணியை போடுறாங்க. அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க பணம் எல்லாமே வந்து அந்த லயபிலிட்டிஸ்க்கு, பொறுப்புகளுக்கு தான் போய் சேருது தவிர அதுல இருந்து அவங்களால பணம் பணம் எடுக்க முடியல. ராபர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சொந்த வீடு கூட அது வந்து அசெட் கிடையாது, ஒரு சொத்து அப்படின்னு சொல்ல முடியாது, அது பொறுப்பு. நம்ம சொந்த வீடு அப்படின்னு வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுல ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே தான் இருக்கும். ஒண்ணு மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும், அப்புறம் ஏதாவது ஒரு கதவு இல்ல ஒரு கபடு சரியில்லாம போச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இட் வில் டேக் அவே அவர் மணி. ஆனா அசெட் அப்படின்றது அப்படி கிடையாது, இட் வில் கிவ் அஸ் மணி. ராபர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து பினான்சியல் லிட்ரஸி கட்டாயம் அவசியம். அதாவது பணத்தை பற்றிய ஒரு அறிவு, ஒரு எஜுகேஷன் கட்டாயம் அவசியம். அதை எப்படி சேர்க்கிறதுன்னு மட்டும் இல்லாம அதை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி செலவழிக்கணும் அப்படின்ற அந்த நாலேஜ் வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படின்றது வந்து அவர் சொல்றாரு. இன்னும் நம்ம வந்து எப்படி வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணி ரிச் ஆகலாம் அப்படின்றதுக்கு நிறைய சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் கொடுத்துருக்கிறாரு. கீப் வாட்சிங். ஐ வில் ஷேர் இன் மை